கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். ஜெய் பீம் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 அந்த தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ முதல் டெஸ்ட்டினுடைய ஆன்சர் கீ, தமிழினுடைய ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். இந்த தேர்வில் இணைய விரும்பும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தேர்வினுடைய ஷெட்யூல் கொடுத்துருக்கு, மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ பார்த்துட்டு இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஸோ இப்போ முதல் டெஸ்ட்டினுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. மொத்தம் 200 வினாக்கள். ஸோ பொது தமிழை பார்க்கலாம். இது நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில பேருக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலங்களில் அல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆன்சர் கர்நாடகா கொடுத்துறேன். அது தவறு. தெலுங்கானா தான் கரெக்ட். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. தெலுங்கானாவில் அப்படி அது அந்த விழாக்களை கொண்டாட மாட்டாங்க, அறுவடை திருநாளை. ஸோ ஆன்சர் தெலுங்கானா 1க்கு. 2வது கொஸ்டின். கொள்வதும் மிகைகொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூலில் தான் இருக்கும். அடுத்து 3வது கேள்வி. கூற்று 1. தமிழில் வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 உள்ளன அப்படின்னு இருக்குது. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? யயா, ஆவோ, ஏ அப்படின்னு ஒரு 5 வினாக்கள். அப்போ முதல் கூற்று சரி. முதல் கூற்று சரி. அடுத்து 2வது பாருங்கள். தமிழில் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு பதிலாக தமிழில் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 2 உள்ளன இருக்குது. சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3 இருக்கா? ஆ, இ, ஊவா? ஸோ அப்போ 3 இருக்குது, 2ன்றது தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. இதுதான் கரெக்டு, இது தப்பு. சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ கீயை கொஞ்சம் நேற்று அர்ஜென்ட்டாக கொடுத்தனால அந்த மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. 3வது கொஸ்டின். அடுத்து 4வது. எயிட்டியர் எந்த நிலத்திற்குரிய மக்கள் ஆவர்? எயிட்டியர் எந்த நிலத்திற்குரிய மக்கள்? நெய்தல் நிலத்திற்குரிய மக்கள். கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். அடுத்து 5வது கேள்வி. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா ஆசாரக்கோவில் தான். பெருவாயிர் முள்ளியார் அந்த நூல் தான் அந்த வரிகள் இருக்கும். அடுத்து காடு குட்டல் ஆறு என்பதனை சேர்த்துள்ளது காட்டாறு. ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் டே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரையில் தான் அந்த வரிகள் இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் நபர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர். படித்தான் என்ற சொல்லின் வேர் சொல் எதுனா படி. அதே படித்தான் என்ற சொல்லினுடைய பெயரச்சம்னா படித்த, வினையச்சம் கேட்டாங்கன்னா படித்து. இந்த படித்தவன் என்பது என்ன அர்த்தம்? வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வேர் சொல் கேட்டதுனால படி என்பது ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி. காமராசர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. இந்த கூற்று சரி. அவருக்கு அந்த வருஷம்தான் பாரத ரத்னா வழங்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று சரி. அடுத்து கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2002 அமைக்கப்பட்டது அப்படின்றது தப்பு. ஏன்னா 2/10/2000 2002 கிடையாது, 2000 வருஷம் தான் அது இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 2வது கூற்று தவறு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து 3வது பாருங்கள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரி. அடுத்து சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்றது அது தவறு. இது பன்னாட்டு விமான நிலையத்துக்கு கொடுக்கல, உள்நாட்டு விமானத்துக்கு தான் அவருடைய பெயர். ஸோ அப்போ எத்தனை இது தவறு. அப்போ எத்தனை ஒரு ரைட் வந்துருக்கு பாருங்கள். 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னா வென்றான் தான். ஏன் அப்படின்னா அந்த இன்னும் 2 சொல்லி இன்னும் வந்துட்டோம். மீதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த கண்டானுக்கு அந்த இன்னும் ஓகே, நண்டுக்கு அந்த 3 சொல்லினா ஓகே. இந்த வென்றான் என்பது தான் தப்பு. அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்றுனா ஆடாது ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற அந்த பாடல் இருக்கும். ஸோ இதனுடைய வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா அது பழமொழி 400. கரெக்ட். சி ஆப்ஷன். அடுத்து யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறதுனா விவேகானந்தருடைய பிறந்தநாள் தான். ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்வு செய்க. மின் படிக்கட்டு அப்படின்னு லிஃப்ட்டுன்னு இருக்குது. மின் படிக்கட்டுக்கு லிஃப்ட்டு கிடையாது. மின் படிக்கட்டுன்றதுனா அர்த்தம் எக்ஸ்கலேட்டர்னு சொல்லுவோம். மின் தூக்கி தான் லிஃப்ட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதே தப்பு. மின்னஞ்சலுக்கு இமெயில் ரைட்டு, நூலகம் லைப்ரரி ரைட்டு, மின்னிதழ் மேகசின் ரைட்டு, எல்லாமே ரைட்டு.
ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் தான் தவறான இணை. அடுத்து 15வது கேள்வி. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் எதுனா பிறருக்கு உதவி செய்வது கரெக்ட். அடுத்து அறுவடை திருநாளை லோரி என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலம் எதுனா பஞ்சாப் என்பது கரெக்டு. மாமல்லன் என்ற பெயரை கொண்ட நரசிம்மவர்மன் எக்காலத்தைச் சேர்ந்தவனா 7ஆம் நூற்றாண்டு. ஸோ 17க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 கூற்று 1 சிற்பக்கலைகள் 4 வகைப்படும் அப்படின்ற கூற்று சரிதான். சிற்பக்கலைகள் என்னது 4 வகை தான் படும். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று சரி. தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது என்பது தவறு. ஏன்னா தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தையில் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம். ஸோ அப்போ கூற்று 1 மட்டும் சரியா ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து போகலாம். அடுத்து 19வது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதெல்லாம் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கும் கீழ்கண்ட தொடரில் தவறான தொடரை கண்டறிங்கன்னா அந்த பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அது நல்லா பார்த்துக்கோங்க புத்தகத்தில். ஸோ அடுத்து பாருங்கள், உள்ளுவது எல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்ற சொல்லை சேர்த்து எழுதுங்கன்னா உள்ளுவது எல்லாம் பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படும் கவிஞர்னா முடியரசன் தான். அடுத்து 23வது கேள்வி. பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா அகநானூறு. ஞாபகம் வச்சுங்க. அது ஆப்ஷன் பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்வு செய்க. கரன்சி நோட் காசோலை அப்படின்றது தப்பு. கரன்சி நோட்டுன்னு என்ன அர்த்தம்? பணத்தாள்னு இருக்கும். செக்குனா தான் காசோலை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன அது இது தப்பு. கரன்சி நோட்டுனா காசு இது பணத்தாள்னு சொல்லணும். காசோலை என்பது செக்கு தான் காசோலைன்னு சொல்கிறோம். ஸோ தப்பு. டிமாண்ட் வரைவாளி ரேட்டு, டெபிட் கார்டு பற்று அட்டை ரேட்டு, கிரெடிட் கார்டு கடன் அட்டையும் சரி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது தவறான இணை. ஸோ அதனால் கேட்டிருக்கனால ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து மெர்ச்சன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதுன்னா வணிகர் தான். அது பார்த்துக்கோங்க, டி ஆப்ஷன் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்கினா இங்கே பாருங்கள், அவன் இங்கு இந்த எங்கு இதில் நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், இது கவனிங்க. அவன் இங்கு இந்த எங்கு இதில் அவன் இங்கு இந்த இப்படிலாம் என்ன அர்த்தம்? இது சுட்டு எழுத்து. இந்த ஃபஸ்ட்டு 3 என்ன அர்த்தம்? இது 3மே சுட்டு எழுத்தை சேர்ந்தது, சுட்டி காட்டுற மாதிரி. அவன் இவன் இங்கு இங்கே அந்த. ஆனால் எங்குன்றது வினா எழுத்து. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு ஆன்சரு இது வினா எழுத்து. ஸோ 3 சுட்டு எழுத்து கொடுத்து ஒரு வினா எழுத்துனால டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ அதுக்கு தான் டி கரெக்ட். அடுத்து பழங்காலத்தில் சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் அல்லாத ஒன்று எதுனா சந்தனம். கண்ணாடி, கற்பூரம், பட்டுலாம் என்ன அர்த்தம்? அங்கே இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. சந்தனம் மட்டும்தான் நம்ம ஏற்றுமதி செஞ்சோம். இது வேறு ஒரு இடத்துலேருந்து வந்துச்சு. ஸோ சீனத்திலேருந்து நம்மளுக்கு என்னது சந்தனம் வரலை. அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள். சமர்னா போர். சமர்னா நம்மளுக்கு என்னது போர். சமர்னா போர், மரம்னா வீரம், களம்னா கப்பல், ஆளினா கடல். ஸோ என்ன வருது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் அதாவது 2வது பி ஆப்ஷன் கரெக்டாக வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அர்த்தம்? 2வது ஆப்ஷனு. ஓகே. அடுத்து பின்வரும் இணைகளில் சரியானதை தேர்ந்தெடு. வானம் அப்படின்னு இந்த வானம் என்னத்துக்கு? ஆகாயமா? இந்த வானம் ஆகாயன்றது இது தப்பு. 2 சொல்லி நான் வந்தால் தான் ஆகாயம், 3 சொல்லி வெடின்னு அர்த்தம். பனி குளிர்ச்சி சரி. விலை பாருங்கள், விலைன்றது விரும்பு கிடையாது. அந்த சிறப்புலாம் வந்தால் தான், இந்த லைவ் வந்தால் தான், இந்த லைவ் வந்தால் தான் விரும்பு. இந்த லைக்கு விளைனா விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2ம் தப்பு. இலைனா நூல் இலை ரைட்டு. அப்போ 2, 4 தான் சரி. அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, சி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. அடுத்து பாருங்கள், உதித்த என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தோன்றியதான் ஆன்சர். இப்போ அடுத்து தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்னா பாரதிதாசன். ஓகே, அது ஆன்சர் உங்களுக்கே தெரியும். பெருஞ்சித்தனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுனா ஃபஸ்ட்டு பாருங்கள், மாணிக்கம் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, இது சரின்னு அடித்தாங்க. தப்பு. மாணிக்கம் என்றது சிறப்பு பெயர் கிடையாது, இயற்பெயர். ஸோ அப்போ மாணிக்கம் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் அப்படின்னா தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாருங்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார்னா ரைட்டு, இதெல்லாம் இயற்றியுள்ளார். அடுத்து பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழினம் ஆகிய இதழ்களை நடத்தினாலும் இதுவும் கரெக்டு. அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்பதும் சரி. அப்போ 2, 3, 4 சரி. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. ஸோ அப்போ என்ன ஆப்ஷனு? பி ஆப்ஷனுக்கு 2, 3, 4 சரி. ஓகேங்களா? அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பனலாம் எங்கள் தாய் என்று பாடியவர்னா பாரதியார் கரெக்ட்.
தாழை தாவரத்தின் இலைப்பெயர் எதுனா மடல், தாழை மடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 35. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ப்பொருள் எதுனா, தொன்மை என்பது என்ன அர்த்தம்? பழமையானது அப்படின்றது தொன்மை என்பது பொருள். இங்கே எதிர்ப்பொருள் கேட்டதுனால புதுமை ஆன்சர். ஸோ நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க, பழமை வந்து தப்பு. ஏன்னா தொன்மை என்பதன் பொருள்னா பழமை, எதிர்ப்பொருள் கேட்டதுனால புதுமை ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 36. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா 10 சி ஆப்ஷன் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை கண்டறிங்க. இப்போ பாருங்கள், இதில் தவறான தொடரை கண்டுபிடிங்க. குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை சரி. நெடில் எழுத்தை குளிக்கும் கால அளவு 2 மாத்திரை, இதுவும் சரி. மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை என்பதும் சரி. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1/4 மாத்திரை என்பது தவறு. ஏன்னா 1/4 மாத்திரை கிடையாது, அது ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். இந்த இடத்துல 1/4 வரக்கூடாது, அரை வரணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 4வது டி தான் தவறான தொடர்ன்றதுனால டி ஆப்ஷன் கரெக்ட். தவறான தொடரை கண்டறிங்கன்னா டி தான் தவறான தொடர். அடுத்து இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எதுனா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ ஓகேங்க, சி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகே. அடுத்து பாரதியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. பாரதியார் பற்றி கேட்டிருக்கேன் பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டின் நினைவற்ற கவிஞர் என்பர், இது சரி. அடுத்து இவரின் இயற்பெயர் சுப்புரத்தம் என்பது தவறு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். பாரதியாருக்கு வந்து இது கிடையாது, சுப்பிரமணியம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2வது தப்பு. எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் என்பது சரி. அடுத்து பாருங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல இதழ்களை இயற்றியவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா இந்த பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டெல்லாம் இதழ்கள் கிடையாது, அதுவும் நூல்கள். ஸோ அதனால் அந்தளவுக்கு மைனூட்டாக நம்ம படிக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு பார்த்தோம்னா 1 சரி 3 சரி, பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது நன்மை குட்டல் மாடங்கள், சி ஆப்ஷன் கரெக்ட். உலக சிட்டுக்குறினால் மார்ச் 20 கரெக்டு. அடுத்து கூற்று 1. தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பு எழுத்து 2 வகைப்படும், ரெண்டு. முதல் கூற்று சரி. 2வது கூற்று பாருங்கள், கூற்று 2. முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படுன்றாங்க, தப்பு. முதல் எழுத்துக்கள் 30 வகை கிடையாது, 2 வகைன்னு கூட சொல்லலாம். உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து தான் முதல் எழுத்துன்னு சொல்லலாம். ஸோ 30 எழுத்துக்கள் தான் இருக்குது, 30 வகையே கிடையாது. ஸோ அப்போ 2வது கூற்று தவறு. அப்போ கூற்று 1 சரி, ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து போகலாம். வாயுரை வாழ்த்து என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா திருவள்ளுவர். வாயுரை வாழ்த்துன்னா என்ன? திருக்குறளினுடைய வேறு பேர் தான், சிறப்பு பேர் தான் நம்ம வாயுரை வாழ்த்துன்ற மாதிரி. ஸோ புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாரதியார். ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. ஸோ இதுக்கு ஆன்சர் பாரதியார். ஐயம் என்ற சொல்லின் எதிர்ப்பொருள் எது? ஐயம்னா என்ன அர்த்தம்? சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஐயமாக இருக்குது அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. அதனுடைய எதிர்ப்பொருள் என்ன அர்த்தம்? சந்தேகத்திற்கு எதிர் என்னது? தெளிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் தெளிவு என்பது ஆன்சர். அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடிய கவிஞர் யாருன்னா பாரதியார் தான். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எது? எளிதுனா எளிதியாக இருக்குது, அரிதுன்றது தான் அதனுடைய எதிர்ச்சொல். எளிது அரிது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும் அப்படின்றாங்க, இது சரியா தப்பா? இருங்க, உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்து 12 கண்டிப்பாக சொல்லு முதல்ல வரும். எல்லாம் ஒரு சொல்லுடைய முதல்ல ஸ்டார்ட் ஆகும், ரைட்டு தான். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வரும், இது தப்பு. மெய்யெழுத்து எந்த சொல்லியாவது மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற சொல்லு இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ முதலில் வருன்றது இது தப்பு. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அப்படின்றாங்க, கரெக்டு தான். ஆயுத எழுத்து வந்து சொல்லினுடைய முதல்லாம் வராது, இடையில் வரும். அதனால் முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு தான், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்றாங்க, வரும், கண்டிப்பாக வரும். அப்போ 1, 3 சரி, 3, 4 சரி, ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்? 1, 3, 4 சரி, ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கூற்று 1, இதை பாருங்கள். கூற்று 1828 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விலை வெளியிடப்பட்டது அப்படின்னா தப்பு. ஏன்னா 1828 இல்லை, 1928. 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் தான் வெளியிட்டாங்க, 828 இல்லை. ஸோ அப்போ கூட்டு வந்து தப்பு. அடுத்து காரணம் பாருங்கள், பிப்ரவரி 28ஆம் நாள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது, சரி. ஸோ அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி, டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா?
நிறைய பேர் அவசரத்தில் 1828 சரின்ற மாதிரி அடிச்சுட்டுப்பாங்க. ஸோ யோசிக்கணும். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதுன்னா செயற்கை நுண்ணறிவு. பி ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அடுத்து பாருங்கள், தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர்னா கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் வாணிதாசன். பி ஆப்ஷன் கரெக்ட். இதெல்லாம் புக்குக்கு அந்த இதுக்கு பின்னாடி இருக்கும். அடுத்து தமிழின் கிழவியும் அதனோரற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். சி ஆப்ஷன் கரெக்டு தான். முகை என்பது பூவின் எத்தனையாவது நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3வது நிலைன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, பூவின் மொத்தம் நிலைகள் 7 இருக்குது. அதாவது முதல்ல ஆவில் ஸ்டார்ட் ஆகும் மாதிரி அரும்பு மொட்டு முகை. அரும்பு வைக்குது, மொட்டு வைக்குது, அப்புறம் முகந்து பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்பல். ஸோ அப்போ முகை என்பது அரும்பு மொட்டு முகை. முகை 3வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ 3ஆம் நிலை. பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் எதுனா நற்றிணை. இது சி ஆப்ஷன் கரெக்ட். தமிழ் என்ற சொல்லுக்கு உரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா தமிழுக்கு தாவுக்கு 1 மாத்திரை. இதை போட்டு பாருங்கள். இந்த தாவுக்கு குறில் எழுத்துனால 1 மாத்திரை. அடுத்து பாருங்கள், மீயும் ஒரு குறில் அதனால் 1 மாத்திரை. அடுத்து இல்லு ஒரு மெய்யெழுத்தா, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போ டோட்டலாக என்ன அர்த்தம்? 1 1 2 2 அரை 2 2.5 மாத்திரை. பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, பி ஆப்ஷன் இது கரெக்ட். அடுத்து பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சி ஆப்ஷன். பொன் குட்டல் கோட்டு தான் நம்ம சொல்லணும். சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் இதுனா கேணி. கேணி தான் கிணறுன்னு சொல்லுவோம். அடுத்து ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களின் நூலான கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசை பெற்ற ஆண்டு 1954. ஸோ அது அந்த புக்கில் இருக்கும். 54 ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கூற்று 1 கவனிங்க, உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் உயிரை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்துன்றது என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், இது கா அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்து. ஏன்னா இக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ற கான்றது உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் கா பாருங்கள் உயிரை ஒத்துருக்குன்றாங்க. காவை பிரிச்சுன்னு அர்த்தம் இருங்க. இப்போ கா எப்படி உருவாகுது? இக்கு ப்ளஸ் ஆவா. இதில் இக்குன்றது மெய்யெழுத்து, ஆன்றது உயிரெழுத்து, இக்குன்றது மெய்யெழுத்தா. உயிர்மை எழுத்துன்ற கா எந்த வடிவில் இருக்குது? உயிரெழுத்து ஆ வடிவில் இருக்கா இல்லை மெய்யெழுத்து இக்கு வடிவில் இருக்கா? இக்கு வடிவில் தான் இருக்குது. அதனால் உயிரை ஒத்திருக்குன்றது தப்பு. மெய்யை தான் ஒத்திருக்கும் வரி வடிவம். இதே ஒளி வடிவம்னு கேட்டாங்கன்னா உயிரை ஒத்திருக்கும். ஸோ அப்படி யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டு தப்பு. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டும் வரும் அப்படின்றாங்க. சொல்லின் இறுதியில் மட்டும் வருமா? கிடையாது. ஆயுத எழுத்து ஒரு சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 2 கூற்றுமே தவறு. 2 கூற்று தவறு. அப்போ என்ன ஆப்ஷனு? கடைசி ஆப்ஷன் இருக்கா? 2 கூற்றுமே தவறு. டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து மருத்துவம் குட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுதுக. மருத்துவத்துறை. டி ஆப்ஷன் கரெக்ட். அளவிடையில் உயிரெழுத்துக்கள் பெறும் இடம் எதுனா இடையில. அளவிடைன்றதுனா அதை வளாள் தலாள். அப்போ ஒரு சொல்லினுடைய இடையில அளவிடையில் உயிரெழுத்துக்கள் இருந்தோம். உயிரெழுத்துக்கள் எப்பவுமே சொல்லின் இடையில் வராது, ஆனால் அளவிடையில் மட்டும் இடம்பெறும். அதனால் இடையில தான் இடம்பெறுன்றதுனால இடை ஆன்சர் கொடுத்துருக்கேன். அடுத்து 63 கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவரின் இயற்பெயர் எதுன்னு கேட்குறேன். கவி ஞாயிறு அப்படின்னு அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் கேட்டதுனால ஆன்சர் ராதாகிருஷ்ணன். டி ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அதை அடிக்கணும். ஏன்னா தாராபாரதி அவருடைய பேர் கரெக்டு, அது இயற்பெயர் கிடையாது. இயற்பெயர்னா ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அப்போ இப்படி யோசிக்கக்கூடாது. இது எல்லாமே கிடையாது. டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூற்று யாரை பற்றியதுன்றான்? உவே சாமிநாதர் பற்றி தான். ஏன்னா அவர் தான் காந்தி சொல்லியிருப்பார். அவருடைய அடிநிலேருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ யாரை பாராட்டினாங்கன்னா ஊவேசா அவர்களை தான். ஸோ அப்போ இது யாரை பற்றியதுன்னா ஊவேசா ஆகுது. யார் சொன்னாங்கன்னா காந்தியை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து கூற்று பாருங்கள். இதை பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் வீரன்படை வந்தார். இது சரி. அடுத்து வேலுநாச்சியருக்கு உதவ ஐதர் அலி 50,000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார் அப்படின்னா தப்பு. 50,000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பலை, 5,000. இது நல்ல ஞாபகம். இது 50,000. ஆனால் அவர் அனுப்பினது 5,000 தான். நான் சொல்லியிருக்கிறது 50,000ன்றான். ஸோ அப்போ இது தப்பு. 3வது வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்புக்கு உடையாள் தலைமையற்ற. இதுவும் தப்பு. உடையாள் என்பது பெருமை படைப்புக்கு இவங்க கிடையாது, அவங்க வேறு ஒருத்தர் தலைமை, குயிலி தான் தலைமை ஏற்றுக்கினாங்க. உடையாள் என்பது அந்த இவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அந்த மாதிரி.
ஸோ அப்போ 3வது தப்பு. அடுத்து பாருங்கள், 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்டார் என்பது சரி. அப்போ என்னது, 1 சரி 4 சரி, 2 3 தப்பு. அப்போ 1 4 பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா, தெளிவாயிடுச்சா? அடுத்து பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, இது ஒரு மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸு. இதுக்கு ஆப்ஷன் பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். ஸோ அப்போ இதில் ஆப்ஷனே கொடுக்கல எதுவுமே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன, அது ஆல் கரெக்டு போடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பெண் மாதிரி. இது கொஸ்டின்ஸு ஆப்ஷன் மிஸ்டேக். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். என்னது, பொருட்பெயர், சினப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், இடப்பெயர் அப்படின்னு இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி 6 பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஸோ அப்படி 6 வகை பெயர்கள் இருக்கும். அடுத்து வஉசி அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாள் எதுனா, 1906 அக்டோபர் 16. சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றில் பிழையற்ற தொடரை கண்டடிக்க. பாருங்கள், இதில் எது பிழையற்ற தொடர்னு, அது நன்றாக உள்ளது அப்படின்னா இது சரிதான். இந்த அது அஃது, இதே இந்த இடத்துல நன்றாகன்றது உயிரெழுத்தில் தொடங்கியிருந்தால் அஃது நன்றாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ இது உயிர்மையில் தொடங்குது, அதனால் அதுக்கு முன்னாடி அது ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்தது. இந்த இடத்துல இந்த ஒருன்னு வரக்கூடாது, இந்த இடத்துல ஓர் ஊரில் அப்படின்னு வந்திருக்கணும். ஓர் ஊரில் ஒரு குளம் இருந்தது, தப்பு. அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்கள், அது நகரத்திற்கு செல்லும் வழி அப்படின்னா இதுவும் சரிதான், ஏன்னா அது பயன்படுத்த ரைட்டு. அடுத்து பாருங்கள், அது ஒரு இனிய பாடல்ன்றது தப்பு. இந்த இடத்துல அஃது அப்படின்னு வந்துடணும். அஃது ஓர் இனிய பாடல்னு வந்துடும். இதுக்கு ஆன்சரு அஃது ஓர் இனிய. அப்போ இதுவும் தப்பு. அப்போ என்ன சரி, நம்மளுக்கு வந்து 1 சரியாக வந்திருக்குது, 3 சரியாக வந்திருக்கு. அப்போ பி ஆப்ஷனு கரெக்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன் அப்படி வருதுன்னா அதுதான் விஷயம். அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எதுனா தாய்மானவர் பாடல் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழ்கண்டவற்றுள் தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். ஸோ இப்போ இது சரி, அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் பொய்கையாறில் அக்ஷய பாத்திரம் தோன்றினாலும் சரி. அடுத்து அமுது சுரப்பியில் ஆதிரை முதலில் பிச்சையற்றால்னு இருக்குது. இது தப்பு. ஏன் அப்படின்னா, பிச்சை இட்டாள் ஆதிரையில் வந்து மணிமேகலை போயிட்டு அமுது சுரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு மணிமேகல் நம்ம எல்லாத்துக்கிட்ட பிச்சை கேட்குறான். அதில் வந்து ஆதிரை வந்து அந்த பிச்சையை போடுறான். பிச்சை ஏற்றாள் என்பது என்ன அர்த்தம்னா வாங்குறான்னு அர்த்தம். ஆனால் ஆதிரை வந்து பிச்சையை கொடுக்குறான், வாங்கலாவ. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்கள், அமுது சுரப்பி முற்காலத்தில் ஆபத்துடன் இருந்ததுனாலும் சரி. ஸோ இப்போ என்ன கேட்குறான், கீழ்கண்டவற்றில் தவறான தொடர்னா அப்போ சி ஆப்ஷன் தான் தவறான தொடர், தப்பு. ஓகே. அடுத்து கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர்னா ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் அவருடைய நூல் தான். பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யினா சென்னை. இப்போ நல்லா கவனிங்க, இது எது பொருந்தாத்து? சென்னை இருக்குது, பூங்கா இருக்குது, பள்ளி. நல்லா கவனிங்க, சென்னை, பூங்கா, பள்ளி எல்லாம் ஒரு இடத்தை குறிக்குதா? ஆண்டு என்பது மட்டும் தான் அர்த்தம், ஒரு காலத்தை குறிக்குது. ஏன்னா இது காலம் சார்ந்தது. ஸோ அப்போ சென்னை, பூங்கா, பள்ளியெல்லாம் வந்து இடப்பெயர், ஆண்டு என்பது காலப்பெயர். ஸோ அப்போ பொருந்தாது எது? ஆண்டு. அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று. இது பாருங்கள், இதில் மரம், பறவை, காடு, மரம், நல்லா கவனிங்க, மரம், காடு, இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? ஒரு இடுகுறி பெயர். பறவை என்பது தான் ஒரு காரண பெயர். ஸோ அப்போ பறவை என்பது தான் பொருந்தாது. அப்போ யோசிச்சுக்கோங்க, அதனால தான் கொடுத்துருங்க. மரம், காடு, மாலா இடுகுறி பெயர், பறவை என்பது காரண பெயர். ஸோ அதனால தான் பொருந்தாது. அடுத்து உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என்கிறார் வள்ளுவர்னா மாசு, குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அப்படின்றாங்க. டி ஆப்ஷன் கரெக்ட். அது நம்ம திருக்குறள் படிக்கும்போது தெரியும். அடுத்து பொறுத்துக. பாருங்கள், பொறுத்துக்கனா பார்னா உலகம், இ. கருணைனா ஒரு இரக்கம், இ. கும்பி அப்படின்னா வயிறு, மாறினா மலை. அப்போ என்ன அர்த்தம்? ஏ ஆப்ஷன் பார்னா உலகம், கருணைனா இரக்கம், கும்பினா வயிறு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினா? 36 ஆண்டுகள். 30 கிடையாது, நல்லா கவனிச்சுக்கணும். 30ம் கிடையாது, 31 கிடையாது, 39 கிடையாது, 36 தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து தமக்கென முயலான ஒன்றால் பிறருக்கென முயலனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஏ ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், 78வது கொஸ்டின். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளுவர் இருக்குது. இது தப்பா ரைட்டா? தப்பு. ஏன்னா இங்கே வள்ளுவர்னு இருக்குது, வள்ளுவர் சொல்லலை, வள்ளலார் தான் சொல்லியிருக்கார். ஸோ தப்பு. அடுத்து வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை அப்படின்னு அன்னை தெரசானா சரி, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் கைலாசத்தில். கரெக்டு.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தப்பு 2, 3 மட்டும்தானே சரி. ஸோ அதனால தான் பி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 2, 3 மட்டும் சரி. அடுத்து அகர வரிசைப்படி 3ஆவதாக வரும் சொல் எதுனா ஒழுக்கம் தான். உங்களுக்கு தெரியும், அந்த ஆஇக்கு அந்த வரிசையில் போட்டால் ஒழுக்கம் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இல்லைனா பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஆ இ உ அப்போ இது 1, அடுத்து ஊக்கு அப்புறம் உ ஏ இது 2 பெரிய ஏ, அப்புறம் இது 3, இது 4, இதுதான் அகர வரிசையில் வரும். ஸோ 3ஆவது எழுத்துன்னு கேட்குறேன். 3ஆவதாக வரும் சொல் எதுனா ஒழுக்கம் தான் ஆன்சர். புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி. ஓகே. அடுத்து எதிர்குட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்து எழுதுக. எதிரொலிக்க. சி ஆப்ஷன் கரெக்ட். காந்தியடிகளின் உடைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் எதுனா மதுரை தான். அடுத்து வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. ஆன்சர் கரெக்டு. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இங்கே கவனிங்க, பொருந்தாத ஒன்று என்ன அர்த்தம்? வா மற்று ஐ. இப்போ மற்று ஐ இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அது இடைச்சொல் அப்படின்னு சொல்லணும். நம்ம இடைச்சொல்லா, இதெல்லாம் இடைச்சொல். வா என்பது ஒரு வினைச்சொல். ஸோ அப்போ வினைச்சொல்லான வா தான் பொருந்தாது. அதனால தான் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் கரெக்ட். பேட்ரியாட்டிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதல் நாட்டுப்பற்று. கரெக்ட். அடுத்து கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. அப்போ பி ஆப்ஷன் கரெக்டு. படித்தல் என்பது எவ்வகை பெயர்னா தொழில் பெயர். ஸோ அப்போ தெரியும் உங்களுக்கு, டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஆசிய ஜோதி என்னும் நூலை கவிமணி எழுதினார் அப்படின்னா ரைட்டு, அவர் தான் எழுதினார். அடுத்து இந்நூல் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறனாலும் சரி. அப்போ 2 கூட்டலுமே சரி. ஆன்சர் கரெக்டு, சி ஆப்ஷனு. ஓகே. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர்னா கைலாச சத்தியார்த்தி தான். அடுத்தது மெர்ச்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுதுன்னா கருணை. ஏ ஆப்ஷன். பெயர் சொல் எத்தனை படம்? 6 வகைப்படம். இப்போ இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஞாபகம் வச்சு, ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடு, அங்கே ஆப்ஷன் மிஸ்டேக்கு, இது அதே கொஸ்டின் கொடுத்துருக்கோம் போல். ஸோ அடுத்து பாருங்கள் 92. மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்துச் சென்றவர் யாருன்னா மணிமேகலா தெய்வம் தான். அது உங்களுக்கு தெரியும். அடுத்து கீழ்கண்டவற்று பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பாருங்கள், மதுரை கால் சித்திரை ஓடினான். ஏன் இது ஓடினான்னு கொடுத்துருக்கேன்? மதுரை கால் சித்திரைலாம் ஒரு பெயர் சொல் வருது. அறுவகை பேரில் எது வேணாலும் வரலாம், ஆனால் ஒரு பெயர் சொல். ஓடினான் என்பது வினைச்சொல். அதனால் வினைச்சொல்லான ஓடினான் தான் பொருந்தாது. ஓகே, அதனால் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். அடுத்து 1748 என்ற அரபு எண்ணிற்கு பொருத்தமான தமிழ் எண்ணை காணுங்கன்னா அந்த சி ஆப்ஷன் தான் கரெக்டாக. அது பார்த்துக்குங்க. திணையளவு போதா சிறுபொல் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யாருன்னா கபிலர் தான். டி ஆப்ஷன் கரெக்டு. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எதுனா ஆயுத எழுத்து தான். அடுத்து கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்களாகும். அப்போ கூற்று 1 சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2மே இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தாலும் சரி தான். அப்போ 2 கூற்றுகளுமே சரி. சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து அளபெடை எத்தனை வகைப்படும்? அளபெடை 2 வகை. என்னது? உயிரளபெடை, ஒற்றளபெடை. உயிரளபெடை எத்தனை வகைனா 3 வகை: செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அளபெடை. ஸோ அப்போ அளபெடை 2 வகை என்பது சரி. அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா மக்கள் கவிஞர். ஸோ அப்போ அவர் பட்டுக்கோட்டை தான். அதனால தான் தனித்தனி டிஃப்ரென்ஸ். பகுத்தறிவு கவிஞரானது உடுமலை, அவரும் சொல்லலை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்பது முடியரசன், அவரும் இதுக்கு சரியில்லை. மக்கள் கவிஞர்னா அது பட்டுக்கோட்டை கலையரசன், அவர் தான் சொல்லியிருப்பார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். நாமக்கல் கவிஞர் காந்திய சிந்தனைகளை பரப்புவார். அதனால தான் அவர் காந்தி கவிஞர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மக்கள் கவிஞர் தான் கரெக்ட். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர்னா தந்தை பெரியார் அவர்கள். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் இது தெரியும். ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் தமிழ் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸு, ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி டவுட்ஸ் இருக்கிறத கிளியர் பண்ணிட்டோம். ஸோ புதிய மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா இந்த தேர்வில் இணைந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் இருக்குது, ரீட் பண்ணிவிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்து ஜிகேவுக்கு ஆன்சர் கேப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.